அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு. குடும்பத்தில் ஒருவருக்கு ஒருவர் பகை, வெறுப்பு, மாமியார், மருமகள், மருமகன் ஆகியவர்களுக்குள்ளாக ஒரு வெறுப்பு, அல்லது பிள்ளைகளுக்கு மத்தியில் வெறுப்பு, அல்லது நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கு மத்தியில் வெறுப்பு, அது முதலாளிக்கு மிகப்பெரிய சிரமத்தை ஏற்படுத்தும், ஒரு நிர்வாகிக்கு மிகப்பெரிய சிரமத்தை ஏற்படுத்தும், நிர்வாகம் சரியாக நடக்காது. இப்ப இது போன்று எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் மனப்பிரிவுகள் ஏற்படக்கூடிய ஒரு இடத்தில் இந்த ஆயத்தை நீங்கள் ஓதுவீர்களேயானால் இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த உள்ளங்களை ஒன்றுபடுத்தி விடுகிறான். அந்த இல்லத்தினுடைய உள்ளங்களை ஒன்றுபடுத்தி விடுகிறான். அந்த நிர்வாகத்தினுடைய உள்ளங்களை ஒன்றுபடுத்துகிறான். அல்லாஹ் அதில் இலகுவை ஏற்படுத்தி விடுகிறான். இந்த ஆயத்தினுடைய எண்ணிக்கையாக 100 எண்ணிக்கையை 100 தடவை ஓதிக்கொள்ளுங்கள் ஒரு நாளைக்கு என்பதாக குறிப்பிடுகிறார்கள். ஆனா பிரச்சனை அதிகமாக இருக்குமேயானால் தங்களுடைய நாவலை இதனை அப்படி தாங்கள் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். தங்களுடைய நாவலை தொடர்ந்து வர்ற மாதிரி சூழலை வைத்துக் கொள்ளுங்க. ஒரு நாள் ஃபுல்லா நீங்க ஓதிக்கிட்டே இருங்க. சும்மா இருக்க முதல்ல ஓதுங்க. இந்த ஆயத்தினுடைய மகத்துவத்தை தாங்கள் நேரில் கண்டு அதிசயித்து போவீர்கள். இந்த வீடியோவை யாரெல்லாம் பார்க்கறீங்களோ இந்த சிறிய ஆயத்தினுடைய இந்த பகுதியை தாங்கள் ஞாபகம் செய்து கொள்ளுங்க. ஸ்கிரீன்ல பாருங்க. வல்லாஹு அஷத்து பஅஸௌ வ அஷத்து தன்கீலா. வல்லாஹு அஷத்து பஅஸௌ وأشد تنكيلا والله أشد بأسا وأشد تنكيلا. இதனுடைய அர்த்தம் என்ன? வல்லாஹு அஷத்து பஅஸன், அல்லாஹ் மாபெரும் சக்திக்கு சொந்தக்காரன், கடுமையான சக்தி உள்ளவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. வஅஷத்து தன்கீலா, மேலும் தண்டனை கொடுப்பதிலும் அவன் மிகவும் கடுமையானவன் என்ற அர்த்தத்தை கொண்டது. இந்த இடத்துல தண்டனை கொடுக்கக்கூடியதில் மிகவும் கடுமையானவன் அப்படிங்கிற அந்த வார்த்தை ஒற்றுமைக்காக நம்ம ஓதுறமே. அப்ப தன்கீலாங்கிற அந்த வார்த்தை வருது, தண்டனை கொடுப்பதில் கடுமையானவன். அப்படின்னா என்ன? அதாவது மனமுறிவுகள், சச்சரவுகள், பிரச்சனைகள் என்பது ஷைத்தானால் உருவாகக்கூடியது. ஒருவருடைய உள்ளத்தை மற்றொருவருக்கு பிணக்கத்தை ஏற்படுத்துவது ஷைத்தானுடைய வேலை. அங்கு இந்த ஆயத்து ஓதப்படுமேயானால் ஷைத்தானினுடைய சூழ்ச்சிகள் முறியடிக்கப்படும், அந்த உள்ளங்கள் ஒன்று சேரும். இதனால இந்த ஆயத்தை ஓத சொல்றாங்க. மேலும் இந்த ஆயத்தை ஓத சொல்லக்கூடிய பெரியார்கள், இந்த ஆயத்தின் மூலமாக பலன் பெற்றவங்க, இந்த ஆயத்தினுடைய ரகசியங்களை தெரிந்தவங்க நமக்கு ஓத சொல்றாங்க. ஒரு நாளைக்கு 100 முறை. அதிகமாக பிரச்சனை இருக்குமே ஆனால் நம்ம நாவலை தொடர்ந்து ஓதிக்கிட்டே இருக்க வேண்டியதான். ரொம்ப அற்புதமான ஆயத்து இது. தாங்கள் இதை ஞாபகம் செய்து கொள்ளுங்கள். இது குர்ஆனுடைய ஆயத் என்ற காரணத்தினால தொலை தேவையில்லாதவர்கள் அந்த நாட்கள்ல இந்த ஆயத்தை ஓதக்கூடாது. மேலும் குடும்பத்தில் ஒற்றுமை, நிம்மதி சம்பந்தமாக, குடும்பத்தினுடைய மகிழ்ச்சி சம்பந்தமாக அதற்கு உதவக்கூடிய வகையில் நாம் பதிவிட்ட வசீஃபாக்களை இன்ஷா அல்லாஹ் நான் ஐ பட்டன்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஷா அல்லாஹ் என்கார்ட்லையும் கொடுக்குறேன். இன்ஷா தாங்க பார்த்து கொள்ளுங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமது குடும்பத்தில், நமது நிர்வாகத்தில் அல்லாஹ் ஒற்றுமையை தந்தருள் புரிவானாக. சகலவிதமான தீமைகளை விட்டும், துன்பம் துயரங்களை விட்டும், மனப்பிளக்குகளை விட்டும் அல்லாஹ் பாதுகாத்தருள் புரிவானாக. ஆமீன். இது போன்று பல்வேறு தலைப்புகள் சாதியா மீடியா தொடர்ந்து பயணித்து வருகிறது. தாங்களும் இந்த சாதியா மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ தங்களுக்கு பயணத்தை லைக் பண்ணுங்க. இதை மற்றவர்கள் வரை ஷேர் செய்யுங்க. தங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பா படிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு. அல் மதரசத்து சாதியாவின் தொடர் பணிகளை தாங்கள் நன்கு அறிவீர்கள். சமுதாயத்திற்கு பயன்படும் வகையில் ஆலிம்களையும் ஹாஃபில்களையும் உருவாக்கும் நோக்கில் செயல்பட்டு வருகிறது. மதரசா மாணவர்களின் உணவு செலவு, உஸ்தாதுமார்களின் சம்பளம், மேலும் மருத்துவ செலவுகள் என அனைத்து செலவுகளும் பொதுமக்களுடைய உதவியை கொண்டே நிகழ்ந்து வருகிறது. ஜக்காத், சதகா மற்றும் நன்கொடைகளை மதரசாவிற்காக வேண்டி தந்துதவும்படி தங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஸ்கிரீனில் தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு தாங்கள் மதரசா என்று மட்டும் வாட்ஸ்அப் செய்தால் போதுமானது. விவரங்கள் தங்கள் வரை அனுப்பி வைக்கப்படும். மேலும் தாங்கள் உதவக்கூடிய தொகைக்கான ரசீதும் தங்கள் வரை அனுப்பி வைக்கப்படும். மேலும் தாங்கள் தங்களுடைய ஆண் பிள்ளைகளை ஆலிமாகவோ ஹாஃபிலாகவோ ஆக்க விரும்பினால் ஸ்கிரீனில் தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு தாங்கள் அட்மிஷன் என்று மட்டும் வாட்ஸ்அப் செய்தால் போதுமானது. விவரங்கள் தங்கள் வரை அனுப்பி வைக்கப்படும். தாங்கள் செய்யும் ஒவ்வொரு உதவிக்கு பகரமாகவும் அல்லாஹ் தங்களுக்கும் தங்களது குடும்பத்தார்களுக்கும் எல்லா விதமான வளங்களையும் நலங்களையும் தந்து அனைத்து விதமான முசீபத்துகள், கண்ணேறு, நாவேறுகள், ஜின்னு ஷைத்தான்களுடைய தீமைகளை விட்டும் அல்லாஹ் பாதுகாப்பு தந்தல் புரிவானாக. மேலும் மதரசாவினுடைய மாணவர்களை கொண்டும் உஸ்தாதுமார்களை கொண்டும் எப்பொழுதும் தங்களுக்காக துவா செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு.